வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவெற்றியூர் 7வது வட்டத்தில் மாநகராட்சி ஏஇ அலுவலகம் காணவில்லை. ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும் என கே. கார்த்திக் எம்சி எச்சரிக்கை. பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலம் 1 திருவெற்றியூர் மண்டலத்தில் 12/1/2026 திங்கட்கிழமை காலை மாதாந்திர 41வது சாதாரண கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஒருமனதாக 97 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட 7வது வட்ட மாமன்ற உறுப்பினரும் காஞ்சி மண்டல அதிமுக தொழில்நுட்ப பிரிவு தலைவர் டாக்டர் கே. கார்த்திக் கூட்டம் முடிந்து வெளியே வந்த பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேட்டியளித்தார். பேட்டியில் திருவெற்றியூர் நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக மாறிய 2011ஆம் ஆண்டு முதல் 7வது வட்டத்தில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் பாலகிருஷ்ணா மெயின் ரோட்டில் செயல்பட்டு வந்த மாநகராட்சி உதவி பொறியாளர் அலுவலகம் வேறு இடத்திற்கு மாற்றியதால் கடந்த 20 நாட்களாக பூட்டப்பட்டுள்ளது. மாநகராட்சியின் உதவி பொறியாளர் அலுவலகம் மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் செயல்பட்டால் பொதுமக்களுக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் மாநகராட்சி உதவி பொறியாளர் அலுவலகத்திற்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். இந்நிலையில் 7வது வட்ட மாமன்ற உறுப்பினர் அதிமுகவினர் என்பதால் அவர் அலுவலகம் அருகில் செயல்படும் உதவி பொறியாளர் அலுவலகத்தை அப்பகுதியில் இருந்து அறிவிப்பின்றி வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதை கண்டிக்கும் வண்ணம் உதவி பொறியாளர் அலுவலகம் காணவில்லை என பதாகை ஏந்தி திருவெற்றியூர் 7வது வட்ட மாமன்ற உறுப்பினரும் அதிமுக காஞ்சி மண்டல தொழில்நுட்ப பிரிவு தலைவர் கே. கார்த்திக் செய்தியாளர்கள் மத்தியில் பேட்டியளித்தார். மேலும் ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். திருவெற்றியூர் மண்டலம் 1 41வது சாதாரண கூட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட இந்த 40 கூட்டங்களாக பல கோரிக்கைகள் வைத்து சில கோரிக்கைகளை மட்டுமே நிறைவேற்றி இன்னும் பல கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் உள்ளது. 7வது வட்டத்தில் 7வது வட்டத்துல மட்டும்தான் பிரச்சனைன்னு பார்த்தேன். ஆனா திமுக கவுன்சிலர்ஸே பல பேர் எந்த வேலையும் நடக்கிறது இல்ல, கவுன்சிலர்களுக்கு அதிகாரி முறையா சொல்றது இல்ல அப்படின்றத உள்ளுக்குள்ள அவங்க பேசுறத பார்த்தேன். அதிகாரிகளுக்கு உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவுன்சிலர் கூட்டம் போட்டு அதிகாரிகள் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு அட்வைஸ் உள்ள நடந்துச்சு. இதுல இன்னொரு பெரிய கூத்து பாத்தீங்கன்னா 7வது வட்டத்துல கவுன்சிலர் ஆபீஸ் பக்கத்துல கிட்டத்தட்ட இந்த மாநகராட்சி இந்த மாமன்றம் ஆரம்பித்ததுல இருந்து 7வது வட்டத்துல மாமன்றமா என்னைக்கு உருவாச்சோ அன்னையில இருந்து ஏஇ ஆபீஸும் கவுன்சிலர் ஆபீஸும் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு இடத்துல பாலகிருஷ்ண நகர் மெயின் ரோடு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏஇ ஆபீஸ தனிச்சையாக யாருக்கிட்டையும் எந்த ஒரு தகவலும் இன்றி எந்த ஒரு அப்ரூவலும் இன்றி தனிச்சையாக அதை மாற்றப்பட்டு உள்ளதாக தகவல் வந்துச்சு. அதை இங்க கேட்டதுக்கு யாருமே எந்த பதிலும் சொல்லல. ஏன் மாத்திரீங்கன்னு கேட்டா அது அப்படிதான் கவுன்சிலர் ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்க வேண்டிய அவசியமான சேர்மன் கேக்குறாரு. ஆனா இங்க சேர்மன் மட்டும் ஜோனல் ஆபீஸ் பக்கத்துல அவர் ஆபீஸ் வச்சு நடத்துறாரு. ஆனா கவுன்சிலர் ஆபீஸ் பக்கத்துல ஏஇ ஆபீஸ் இருக்கணுமா? அது அவசியமான ஒரு கேட்கக்கூடிய சேர்மன் தான் நீங்க மண்டலம் 1 நடத்திட்டு இருக்காரு. ஒரு கவுன்சிலர் அப்ப யாரு வச்சு வேலை வாங்குவாங்க? ஏஇ வச்சு வேலை வாங்குறதா இல்ல ஏஇ ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க, கவுன்சிலர் ஒரு இடத்துல உட்காந்து வேலை வாங்குவாங்களா? ரெண்டாவது, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட போய் அந்த ஆபீஸ பார்க்க முடியாத நிலைமை கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களா இது பூட்டி கிடக்கு. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் மக்கள் லெட்டர் கொடுத்திருக்காங்க. நானும் தினந்தோறும் ஆபீஸ்க்கு போறேன். பக்கத்துல அதிகாரி இருக்காங்களான்னு கேட்டா அதிகாரிகள் இந்த ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அதிர்ச்சியான விஷயமே தெரியுது. என்னடா இது, இந்த மாதிரி கவுன்சிலர் ஆபீஸ் இருக்கு, ஏஇ ஆபீஸ் இருக்கு. கிட்டத்தட்ட மாநகராட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 2011 காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு வர ஆபீஸ எந்த அறிவிப்பு, எந்த தகவல் இன்றி, எந்த அப்ரூவல் இன்றி மாற்றப்பட்டு. இது யாரு திராவிட மாடல் அரசுல இதுதான் நடந்து கொண்டிருக்கு. கேட்டா நாங்க சிறப்பான அரசாங்கம் நடத்துறோம், திராவிட மாடல் அரசாங்கம் நடத்துறோம் சொல்லி மார் தட்டிக்கிறாங்க. லக்கேடா இருக்கு. 2026ல 100% எடப்பாடியார் முதலமைச்சர் ஆறது உறுதி. கண்டிப்பா 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மக்களுக்கு என்னெல்லாம் சேவைகள் இவங்க இந்த ஆட்சியில நடக்கலையோ அது உறுதியாக நாங்க செஞ்சு தருவோம். கண்டிப்பா ஆட்சிகளும் மாறும், ஆட்சியும் மாறும், காலம் மாறும். அதுக்கெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க யாரோட அழுத்தத்துல இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. அதான் சொல்றேன், 7வது வார்டு எதிர்கட்சி கவுன்சிலர் என்ற முறையில நான் இதை பண்றாங்கன்னு பார்த்தா
இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலரும் உள்ள வந்து புலம்பிட்டு தான் இருக்காங்க. அதுதான் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட திட்டமானு எனக்கு தெரியல. நம்ம வைக்கக்கூடிய அதாவது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மேனுவல் ஸ்ட்ராங் வாட்டரிங்ல மேனுவல் உடஞ்சிருக்குங்க. அதை சொல்லி கவுன்சிலர் ஆபீஸ்ல இருந்து நாங்க சொல்றோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் மாத்தல. இப்ப போனா கூட வாவுல நீங்க அந்த மேனுவலை வந்து உடஞ்ச நிலையிலே இருக்கும், பார்க்கலாம். அந்த கோரிக்கையை கவுன்சிலர் ஆபீஸ்ல இருந்து சொல்லக்கூடிய கோரிக்கையை நிராகரிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட வேலை செய்யறாங்க அதிகாரிகள். ஏன்னு எனக்கு தெரியல, அது என்ன காரணம் தெரியல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் தான் அஇஅதிமுக கவுன்சிலரும், அதை அவங்க ஏத்துக்கல. ரெண்டாவது கார்கில் நகர்ல ஒரு நபர் வந்து அந்த குளத்துல விழுந்து இறந்துட்டாரு. இது ஒரு வீடு கட்டும் போது சேஃப்டி ப்ரொசீஜர் அப்படின்னு இது கட்ட சொல்றாங்க, கிரீன் நெட் கட்டணும், சேஃப்டியா இருக்கணும், அதெல்லாம் ரூல்ஸ் போட தெரியுற கார்பரேஷனுக்கு தாங்க செய்யக்கூடிய வேலை இல்லை. அது ஒரு குளம் வெட்டினா குளமா இருக்கும், யார் வேணா போனா அங்க உழக்கூடிய சூழ்நிலை இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாதா? இவங்க எல்லாம் எல்லாருமே வந்து அதிகாரிகள் வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது படிச்சு ஒரு 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 இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா மத்தவங்களை கேட்கக்கூடிய கேள்வி கேட்டு ஃபைன் போடக்கூடியவங்க இவங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கு யார் பதில் சொல்லுவா? யார் பொறுப்பேற்றுவா? இதுக்கு என்ன நடவடிக்கை?